நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ மகாதேவரை மணந்ததால் நான் மிகவும் ஆனந்தமடைந்தேன் பார்வதி. உனது இல்வாழ்க்கையில் இங்கு கற்ற நீதிகளை பின்பற்றி நல்முறையில் வாழ்வாயாக. நீ பிறந்த வீட்டில் கற்ற ஒழுக்கங்களை கணவரது இல்லத்திலும் பேணி காப்பாயாக. நலமோடு வாழ்வாயாக, நீடோடி வாழ்வாயாக. உன்னை மனக்கோலத்தில் காண்கையில் என்னுடைய கனவானது நிறைவு பெற்றது போல் தோன்றுகிறது. நாம் இருவரும் மகாதேவரை அடைந்ததில் வெற்றி பெற்றவர்கள். நீ ஹிருதயத்தில் இடம் பிடித்தாய், நான் சிரசில் இடம் பிடித்தேன். உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன் பார்வதி. ஒரு தந்தையின் மானத்தையும் பெருமையையும் அவன் கௌரவத்தையும் நிலைநாட்டுபவள் புதல்விதானே. குலத்திற்கு பெருமை சேர்த்தவள் நீ. நான் தன்யனானேன். உன்னை ஈன்றதில் நான் பெருமை கொள்கிறேன் மகளே. சர்வத்தை ஆளும் சர்வேஸ்வரனின் மனைவி நீ. ஒரு தந்தைக்கு இதை காட்டிலும் சௌபாக்கியம் வேறு என்ன இருக்க இயலும்? பார்வதி, என் கண்ணீரை துடைத்து நீ உனது வேதனையை மறக்க முயல்கிறாய் அல்லவா? தம்மை போன்றவர் தந்தையாக கிடைத்ததற்கு நான் அல்லவா பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் தமக்கு மகளாக பிறந்திருக்காவிடில் இன்று மகாதேவரையே என்னால் அடைந்திருக்க முடியாதே தந்தையே. தாம் எனக்கு நல்கிய உதவியால் தான் அவரை என்னால் கரம் பிடிக்க இயன்றது. என் தவத்திற்கு அன்று உருவான தடைகளை எல்லாம் தாமல்லவா விரட்டினீர்கள். அந்த தவத்தின் பலனல்லவா என்னை ஈசனோடு இணைய வைத்தது தந்தையே.
தாங்கள் என் மீது பொழிந்த அந்த அன்பினை என்னால் மறக்க இயலாது. என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அசுரரோடு போர் புரிந்தீர்கள். தாம் செய்த அந்த உதவியை எவ்வாறு மறப்பேன்? நான் வேதனையில் வாடிய நேரத்தில் எல்லாம் என் லட்சியம் நிறைவேறுவதற்காக எத்தனை வழிகளில் தாம் எனக்கு ஆறுதலாக இருந்தீர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு ஆசி வழங்குங்கள் தந்தையே. தந்தையினம் ஸ்தானத்தில் இருந்து தாம் நல்கிய ஒழுக்கங்கள் அனைத்தும், இவ்வாழ்வனைத்தும் என்னை நல்வழிப்படுத்தும் தந்தையே. சௌபாக்கியவதியாக வாழ்வாய். அழாதே மகளே. நடப்பது சுபகாரியமாகும். தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவராக விளங்குகின்ற ஈசனோடு வாழ்வை துவங்கப் போகிறாய். அழக்கூடாது. புறப்படு. முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதிக்கு ஒரு இல்லத்தை பரிபாலிக்கும் அனைத்து வழிகளையும் நல்வழியில் கற்றுக் கொடுத்தோம். அந்த வழிகளை அவள் கற்கும் போதெல்லாம் தமது பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்தாள். கைலாயத்தில் அவளால் சிறு தவறேதேனும் நேர்ந்தாள் அவளை மன்னித்தருள்வீராக. எத்தனையோ ஜென்மங்களாக நான் செய்த புண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் ஆதிசக்தியின் தந்தையாகும் சௌபாக்கியத்தை பெற்றேன் பிரபு. இன்று எனது அருமை புதல்வியை தம்மிடம் ஒப்புவிக்கின்றேன். என்றென்றும் இருவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தாம் என் தாய்க்கு இணையானவர். தாம் என் தந்தையின் ரூபம் தரித்தவர். தாம் பார்வதி ஒருவேளை தவறு இழைத்தால் அவளை மன்னியுங்கள் என்று கூறினீர்கள். ஞானத்தின் சொரூபம் தவறு இழைக்குமா? கவலை தேவையில்லை.
தாம் அனைவரும் இந்த விவாக விழாவிற்கு வருகை தந்து எனக்கு பெருமை சேர்த்தீர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நடந்த விழாவில் தமக்கு ஏதேனும் குறை நேர்ந்திருந்தால், நான் ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் தலைவணங்கி மன்னிப்பு கேட்கிறேன். தாம் வெளிப்படுத்திய மரியாதையும் உபசரிப்பும் ஈடு இணையற்றதாகும். இந்த விவாகம் காலம் உள்ளவரை 7 லோகங்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும். இந்த விவாகத்தில் பின்பற்றப்பட்ட வழிகள், விதிகள், நீதிகள், அனைத்து ஆச்சாரங்களும் இனி வரப்போகின்ற காலங்களில் அகிலம் முழுவதும் நடைபெறப் போகும் விவாகங்களில் ஆதார விதிகளாக பங்கு பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பர்வதராஜனே, தம் மகள் பார்வதியை வழியனுப்ப முன்வாருங்கள். நிச்சயம். மகாதேவா, தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன், இச்சீதனத்தை ஏற்பீர்களாக. இதனால் எனக்கு என்ன பயன் அரசே? தம்மிடம் இருந்த உயர்ந்த தனமான தமது புதல்வியையே தானம் செய்து விட்டீர்களே. பிரபு, இது எனது முன்னோர்கள் பார்வதிக்காக விட்டு சென்ற அடையாளம். இது அவளை சேர வேண்டியது. இது தனம் அல்ல. இவை அனைத்தும் இந்த குடும்பம் என் மகள் பார்வதி மீது கொண்டிருக்கின்ற அன்பின் அடையாளமாகும். ஒருவேளை தாம் இந்த சீரினை ஏற்க மறுத்தால், இனி வரும் காலங்களில் பெண்ணை என்ற பெற்றோர் அவள் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிப்படுத்த இயலாமல் போகலாம். நடந்த இந்த விவாகம் இனி நடக்கும் விவாகங்களுக்கு ஒரு உதாரணமாக விளங்கும் என்று பிரம்மதேவர் கூறினார். பர்வதராஜனின் வார்த்தைகள் உண்மையாகும் ஈசனே. சீதனத்தை ஏற்பது என்பது நியதிகளின்படி தமது கடமையாகும். இதை ஏற்கும் பொறுப்பினை நான் பார்வதியிடமே வழங்குகிறேன். அவள் முடிவு எதுவாயினும் அதை நான் ஏற்பேன். அவ்வாறே ஆகட்டும் பிரபு. இதென்ன தாயே? சிறு வயது முதலே பார்வதி தம் மீது மோகம் கொண்டிருந்தாள். அச்சிறு பருவத்தில் அவளிடமிருந்து நான் சிலவற்றை பறித்தேன். அன்று நான் பறித்ததை இப்போது நான் ஒப்படைக்கின்றேன் ஈசனே. அகிலத்தில் இருக்கின்ற துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் இவரே விடையாவார். இவரே உனக்கு கணவராவார். இவரையே நான் திருமணம் செய்வேன். பார்வதி,
இதை நான் பெரும் உதவியாக கருதுகிறேன். என்றும் நான் இதை என்னுடனேயே வைத்திருப்பேன். நான் பார்வதியுடன் இங்கிருந்து புறப்பட அனுமதி தாருங்கள். உத்தரவு தாருங்கள். அகிலம் காக்கும் அகிலாண்டேஸ்வரனான தமக்கு அவகாசம் கிடைத்தால் இங்கு அவசியம் வாருங்கள். கணவர் 2 அடி முன்னால் செல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் பல்லக்கு இருக்க வேண்டும். யாத்திரையில் இதே இடைவெளி இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.